டாக்டர் பி சிவப்பிரகாசம் நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு சீரியல் நம்பர் 48. சினிமா தியேட்டரில் உடைந்து போன இருக்கையில் அமர்ந்து சினிமா பார்த்து கொண்டிருந்த நபரின் குர்தா சட்டை கிழிந்து போனதால் பாதிக்கப்பட்ட நபருக்கு ரூபாய் 23,500 நஷ்டஈடு கொடுக்க நுகர்வோர் குறைதீர் மன்றம் உத்தரவு. ஜெய்ப்பூரில் உள்ள கார்னிவல் சினிமா தியேட்டரில் பழுதடைந்த சேரில் அமர்ந்து சினிமா பார்த்து கொண்டிருந்த நபரின் குர்தா சட்டை கிழிந்து போனதால் அந்நபரின் உரிமையாளர் பாதுகாக்கும் பொருட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் பாதிக்கப்பட்ட நபரின் குர்தா சட்டை கிழிந்து போனதற்கு ரூபாய் 1,500 தனது மன உளைச்சலுக்கு ரூபாய் 22,000 சேர்த்து மொத்தம் 23,500 நஷ்டஈடாக கொடுக்குமாறு சினிமா தியேட்டரின் உரிமையாளருக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் பழுதடைந்த இருக்கையில் அமர்ந்து சினிமா பார்த்து கொண்டிருந்த போது அந்த இருக்கையில் இருந்த இரும்பு தகடு தனது குர்தா சட்டையை கிழித்து விட்டதால் அச்சட்டையை அணிந்து கொண்டு சினிமா பார்க்க இயலாமலும் அத்துடன் வெளியே நடந்து தனது வீட்டிற்கு சென்று வேறு சட்டையை அணிந்து கொள்ளவும் இயலாமல் மன உளைச்சலுடன் இருந்துள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் மாற்று ஏற்பாடு செய்து தருமாறு சினிமா தியேட்டரில் பணியாற்றி கொண்டிருந்த பணியாளரிடம் தெரிவித்தும் அதற்கான ஏற்பாடு ஒன்றும் செய்து தராத காரணத்தால் மிகவும் மனவேதனையுடன் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தை அணுகி மனு கொடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்ட மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்ற தலைவர் திரு தேவேந்திர மோகன் மாத்தூர் மற்றும் அங்கத்தினர் சீமா சர்மா தங்களது தீர்ப்பின் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், சினிமா தியேட்டரில் சினிமா பார்க்கும் நபர்கள் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி சினிமா பார்ப்பதற்காக வசதிகளை சினிமா தியேட்டரின் உரிமையாளர் செய்து கொடுப்பது அவரது கடமையாகும் என்றும், சினிமா பார்க்க வரும் நபர்கள் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து சினிமா பார்த்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவதற்கான வழிமுறைகளை தியேட்டரின் உரிமையாளர் கடமையாகும் என்றும் கூறியுள்ளார். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை சிறிது சிந்தித்து பார்த்தோமானால், நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் நுகர்வோர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு இத்தகைய தீர்ப்பு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனெனில் நுகர்வோர்கள் இன்றைய சூழ்நிலையில் பல வழிகளில் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே நுகர்வோர் குறைதீர் மன்றங்களில் இத்தகைய தீர்ப்புகள் மூலம் நுகர்வோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதுடன் வியாபாரிகள் பல வழிகளில் நுகர்வோர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதை தடுப்பதற்கு இயலும் என்பதுடன் அவர்களது உரிமைகளை பாதுகாக்கிறது என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. வணக்கம்.